ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சாரியோட ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாரீ கலர் காம்பினேஷனே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதிகமாக நீங்கள் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஷேப்லையும் பார்த்து எடுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சாரீலலாம் எந்த டிசைன் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். இதுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் இது. இதில் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் பஃப் கை கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்னால் எவ்வளோ குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக எடுத்திருக்கிறேன். ஏன்னா பார்க்குறக்கு அது ரொம்ப அழகாக தெரியும். நம்ம பெருசாக எடுக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளீட்டட் அங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே இந்த மாதிரி எடுக்கிறப்ப நிறைய ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பஃப்பும் அடுக்கடுக்காக தெரியும். இதில் நான் பைப்பிங்கும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் நான் அதை வீடியோ எடுக்கலை. நான் எப்படி அந்த பைப்பிங் அட்டாச் பண்ணினேன் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பைப்பிங் சரியாக வருமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டு தான். அதனால தான் அதுக்கப்புறம் நாட் ரெடி பண்ணிவிட்டு அந்த நாட்டில் கொஞ்சம் பூ மீதி இருந்தது கிளாத்து. அதை இந்த மாதிரி ஃப்ளீட் கொடுத்து நான் அந்த பூ ரெடி பண்ணியிருக்கேன் டெசல்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட நெக் ஷேப் எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 600 ருபீஸ் இதுக்கு வாங்கினது. சாரீ ஓவர் அடித்து ஃபால்ஸ் வச்சு லைனிங் போட்டு ஸ்டிச்சிங் சார்ஜ் ப்ளஸ் டிசைனோட சேர்த்து 600. இந்த பஃப் கைக்கு பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா. அப்புறம் பேக் நெக் டிசைனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தான் கணக்கு போட்டிருக்கேன். மீதி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜ் 260, லைனிங் 50, புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு 80. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 380 ரூபா, ஒரு ரவுண்டாக 400 ரூபான்னு வச்சுட்டோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் 100 600 ரூபா டோட்டலாக இதுக்கு போட்டிருக்கிறது. இதோட நெக் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவை 3.5 இன்ச் அகலமும் கீழே இறக்கம் 9.25 தான். அதை விட கொஞ்சம் நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஷேப் போட்டுக்கோங்க. நம்ம எப்பயுமே ரெண்டாக மடித்து அப்படி தான் கேன்வாஸ் கட் பண்ணுவோம். ஏன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஒரு டிசைனும் இன்னொரு சைடு இன்னொரு டிசைனும் வந்திருக்குது அப்படிங்கிறதுனால அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வரதை இன்னொரு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் விட்டுறேன். ஒரு சைடு லீஃப் டிசைன் கொடுத்துருக்குறேன், இன்னொரு சைடு ஸ்காலப் டிசைன் வர மாதிரி தான் கொடுத்துருக்குது. கஸ்டமர் அனுப்பிச்ச பிக்சரில் இருந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் அதோட டிசைனு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம அப்ராச்மெண்ட்டாகவும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மாதிரி ஒரு மார்க் பண்ணி அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஏன்னா அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 by 1 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் அந்த மாதிரி தான் ஸ்கேலப் இருந்தது. நான் கொஞ்சம் சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பெருசாக வர மாதிரி தான் ஸ்கேலப் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ இதில் நம்ம நெக்கு கட் பண்ணிடலாம். இப்போ சென்டராக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. நெக் போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு நான் விட்டுட்டு கட் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, அப்புறம் டிசைன் ப்ளவுஸுக்கு, சுடிதார் செட்டுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு 1/2 இன்ச் மட்டும் அந்த லைனிங்கில் நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை கேன்வாஸில் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கு எக்ஸ்ட்ராவாக கழண்டுட்டு வராமல் இருக்கும். நம்ம கட் பண்ண ஷேப்புக்கே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதை நான் 1 by 1 அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அகலம் உள்ளே வேணுமா இல்லை வெளியே வேணுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதுவே ஆல்ரெடி நான் 3.5 இன்ச் அகலம் கொடுத்துருக்குறேன். அதனால தான் இது எல்லாமே நம்ம கட் பண்ணினதுக்கப்புறமேலு நான் அயன் பாக்ஸ் போட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனிங்கில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் லைனிங்கில் எந்த ஷேப்பில் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு லைனிங்கில் ஃபஸ்ட்டு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதை நம்ம மெயின் கிளாத்தில் மேல் பக்கமாக வச்சு தைக்க போகிறோம். இப்போ மெயின் கிளாத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதோட மேல் பக்கத்தில் நீங்கள் நம்ம லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அதை வச்சு தைச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்
அளவுக்கு மட்டும் துணி விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இப்படி நம்ம திருப்புறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து திருப்பிடலாம். இப்போ நம்ம இது மேலே வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட போகிறோம். லாஸ்ட்டாக தான் நான் வந்து இதுக்கு பைப்பிங் வந்து கொடுத்தேன். அது வந்து எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த நீடில் வச்சு நீங்கள் வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸை ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமேலு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். சாரீ கலர் எடுத்துக்கிட்டேன். சாரீ கலர்லேருந்து ஒரு 6 இன்ச் லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு 6-7 பீஸ் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ரோப் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு இன்ச்சு சைஸில் ரோப் வந்து இல்லை ஒரு 1/2 இன்ச்சு சைஸ்லையாவது நீங்கள் வந்து ரோப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி ஃபுல்லாக நெட்டுக்கு தையல் போட்டு அதை உள் பக்கமாக திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு பிசுறு எதுவுமே வந்து தெரியாது. பிசுறெல்லாம் உள்ளார போயிடும். அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எதுக்கு கிராஸ் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவுல எல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு கிராஸ் பீஸ் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை ஒரு நீடில் மாதிரி இல்லை வந்து ஊக்கில் போட்டு அந்த ரோப்புக்குள்ளார ஃபுல்லாக வந்து விட்டுருங்க. நான் வந்து ஊக்கில் போட்டு தான் வந்து ரோப்பில் வந்து ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கைடு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரோப்பில் ஒரு சைடாக நமக்கு ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம், உள்ளார வந்து பிசுறு வரும். அந்த பக்கத்தை விட்டுட்டு இன்னொரு சைடில் நமக்கு ஃபோல்டிங் ஆகிருக்கும். அந்த சைடில் நீங்கள் அந்த த்ரெட்டை வச்சு உள்ளார ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணினீங்க அப்படின்னா சப்போஸ் நமக்கு ஒரு வேளை வந்து நம்ம போட்ட தையல் பிரிஞ்சுதுனாலும் அந்த ரோப்பில் அது வந்து இந்த சைடில் தான் போகும். அந்த ரோப் சைடு வந்து நம்ம வந்து வைக்கிற த்ரெட்டு சைடு வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக தான் இருக்கும். அதுக்காக தான் இப்போ அதை வந்து கைடை வச்சு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமேலு நம்ம வந்து நெக் போர்ஷனில் இருந்து அப்படியே வந்து கைடை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணினதை அடியில் விட்டு அது மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணினதை வச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி தான் நான் வந்து படிப்படியாக வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தேன். ஏன்னா நமக்கு அந்த பேக் நெக்லெல்லாம் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து தான் வந்து நாட்டு வந்து வச்சேன். மீதி இருந்த கிளாத் வந்து இவ்வளோ வந்தது சாரீலேருந்து கட் பண்ணினது. இந்த எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் எல்லோவில் வந்து 4க்கு 4 சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 15 இன்ச்சுக்கு இருந்தது. நம்ம மடித்தோம் அப்படின்னா இது மொத்தமாக 2 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். மடிக்கும் போதே எனக்கு வந்து இது வந்து மடித்து தையல் போடுறதுக்கே வந்து 1 இன்ச் வந்துருச்சு. இப்போ இதில் சின்ன ஃப்ளீட்டாக இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுறேன். நீடில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃப்ளீட் எடுக்கிறதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம அந்த பாக்ஸ் ஷேப்பை இப்படி 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு முக்கோணம் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த முக்கோணத்தில் நம்ம வந்து சென்டராக வந்து இதை வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே இன்னொரு மடித்தோம் அப்படின்னா நமக்கு பிசுறு தெரியாமல் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். அதே மாதிரியே வந்து இன்னொரு பூவும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே இதில் வந்து முடிஞ்சிருச்சு. இது பேட்டர்ன் ப்ளவுஸ் தானே, இதுக்கு என்ன வந்து பெருசாக வேலை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அது கரெக்டாக வந்து நெக் ஷேப் கரெக்டாக வருதா இல்லை வந்து நம்ம தப்பாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அதை பார்த்து நம்ம இந்த சைடில் வச்சு தைச்சாதான் இந்த சைடு இது இந்த டிசைன் வந்து வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணணும். ரோப்புமே வந்து கஸ்டமர் வந்து எப்பயுமே துணியில் தான் கேட்பாங்க. அதனால் ரோப் ரெடி பண்ணி அதுக்கு வந்து டசல்ஸ் வந்து வச்சாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சிம்பிளான டிசைன் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து இப்போ எல்லாமே பைப்பிங் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நெக் பேட்டர்ன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில இதுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து கிராண்டாக இது பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து சிம்பிளான டிசைனாக தான் அதிக பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.